அனைவருக்கும் வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் சித்தரஞ்சனி அத்தியாயம் 2 மற்றும் 3. சித்தரஞ்சனி என்ற மோகினி பிசாசை பற்றியும் அது அடிக்கடி வெளியே தோன்றி பூமிக்குள் மறைந்து விடுவதை பற்றியும் தாய் கூறியதை சித்தத்தில் எண்ணி உள்ளூர சிரித்தபடியே தாபோல் துறைமுகத்தை நோக்கி பயணத்தை பிரதிஷ்டானாவிலிருந்து துவங்கிய கௌதமி புத்திர சதர்கனி 2 நாட்கள் இடைவிடாமல் இரவும் பகலும் பயணம் செய்து 3ஆம் நாள் காலையில் தாபோல் துறைமுகத்திற்கு சற்று முன்பிருந்த மலைக்காட்டு குடிசை கூட்டம் ஒன்றிற்கு வந்து சேர்ந்த போது தாபோல் மலையை நெருங்க நெருங்க ஊர்களில் ஜன நடமாட்டம் குறைந்து வந்ததையும் கடைசியாக தோன்றிய குடிசை கூட்டத்தில் குடிசைகள் அதிகம் இருந்தாலும் குடிசைகள் யாரும் இல்லாமல் விரித்து கிடந்ததையும் கவனித்து அந்த நிலைமைக்கு காரணம் எதுவாக இருக்கும் என்று உள்ளூர வினா ஒன்றையும் எழுப்பிக் கொண்டு புறவியை மலைச்சரிவிலேயே சிறிது நிறுத்தி அந்த குடிசை கூட்டத்தின் மீது தனது ஆராய்ச்சி கண்களை ஓடவிட்டான். அங்கிருந்த குடிசை கூட்டத்தில் அரவம் ஏதும் இல்லாததையும் தனது புறவியின் குளம்படிகளை கேட்டதால் சற்று எட்ட இருந்து 2 குடிசைகளில் இருந்து 2 பூனைகளும் சில நரிகளும் வெளியே ஓடியதையும் கண்டான். காட்டு மரங்களிலிருந்து பறவைகள் சிலவும் சிறகடித்து மேலே பறந்ததையும் ஆனால் மனிதர் யாரும் தலை காட்டாததையும் கவனித்து சிறிது நேரம் அப்படியே நின்ற கௌதமி புத்திரன் அந்த குடிசைகளில் சற்று பெரியதாக இருந்த குடிசையை நோக்கி புறவியை செலுத்தி யாரங்கே என இறைந்து குரல் கொடுத்தான். அவனது குரல் மலையில் எதிரொலி செய்ததே ஒழிய யாரும் நீண்ட நேரம் பதில் கொடுக்காததால் புறவியை எதிரே தெரிந்த மலையை நோக்கி திருப்ப முயன்ற சமயத்தில் அந்த குடிசை வாயிலை திறந்து வந்த ஒரு வயோதிகன் யார் வேண்டும் உனக்கு என கௌதமி புத்திரனை நோக்கி வினா ஒன்றை வீசினான். அந்த வினாவில் வரவேற்பில்லை, மகிழ்ச்சி இல்லை, வெறுப்பும் வருத்தமும் மட்டுமே கலந்து கிடந்தன. கௌதமி புத்திரன் தனது புறவியில் இருந்த வண்ணமே திரும்பி அவனை நோக்கி நீண்ட தூரத்தில் இருந்து வருகிறேன், தாப்பியாவுக்கு போக பாதை எது என்று தெரிய வேண்டும் என்று மெதுவாக பதில் கூறினான். வயோதிகன் முகத்தில் வருத்தத்தின் சாயை பரிபூரணமாக படர்ந்ததாலும் புருவங்கள் மேலே ஏறியதாலும் அவன் நெற்றியில் தீட்டியிருந்த சந்தன கொடுகள் சிறிது சுருங்கின. நீ எதற்காக அங்கே செல்ல வேண்டும் என்று வினவினான் அந்த வயோதிகன் குரலில் வருத்தம் ஒலிக்க. தாபிலேஸ்வரரை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று கூறிய கௌதமி புத்திரன் புறவியிலிருந்து கீழே இறங்கினான். அவனை ஏற இறங்க பார்த்த அந்த வயோதிகன் தனது மீசை தடிகளையும் சடை போட்டு தொங்கிய தலைக்குழலையும் ஒரு முறை தடவி விட்டு கொண்டு காபிலேஸ்வரரை எதற்காக தரிசிக்க வேண்டும் என்று விருப்ப துளங்கிய குரலில் வினவினான். ஆண்டவனை தரிசிக்க காரணம் வேண்டுமா? கௌதமி புத்திரன் வியப்புடன் வினவினான். ஆம், இப்பொழுது வேண்டும். அவரை நம்பியிருந்த இந்த மலை குடிசைகளில் இருந்தவர் ஓடிவிட்டார்கள். சென்ற 6 மாதங்களாக சுற்றுப்புற கிராமங்களில் யாருமே கிடையாது என்றான் வயோதிகன். எனில் தாபிலேஸ்வரருக்கு பிரசாதம் என்று கௌதமி புத்திரன் மேலும் பேச்சு கொடுத்து கொண்டே கேட்டான். உச்சி காலத்தில் மட்டும் நான் சென்று அபிஷேகம் செய்துவிட்டு சிறிது பிரசாதம் சமர்ப்பித்து விட்டு வருகிறேன். அதை நான் சாப்பிட்டு எனது காலம் கழிக்கிறேன். எல்லோரும் ஓடிவிட்ட பிறகு நீர் மட்டும் ஏன் இங்கு தங்கி இருக்கிறீர்? நான் தாபிலேஸ்வரர் ஆலயத்தின் பரம்பரை பூசாரி. எனது தந்தை கோயிலை என் கழுத்தில் கட்டிவிட்டார். இந்த கோயிலை விட்டு ஓட மனம் வரவில்லை. தவிர வாழ்க்கையிலும் பெரிதாக எனக்கு ஆசை இல்லை. அந்த பிசாசு அடித்து போட்டாலும் போடட்டும் என்று இருக்கிறேன். அந்த சனியன் பிடித்த பிசாசு என்னை அடிக்க மறுக்கிறது. பிசாசா என்று ஏதும் மரியாதை போல கேட்டான் கௌதமி புத்திரன். அதை கேட்டு வயோதிகன் முகத்தில் வியப்பு தோன்றியது. அதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா என்று விசாரித்தான் அந்த வயோதிகன். தெரியாது என்று சர்வ சாதாரணமாக சொன்னான் கௌதமி புத்திரன். தாப்பியா மலையில் ஒரு மோகினி பிசாசு உலாவுகிறது. நள்ளிரவில் பாடுகிறது. அந்த பாட்டை கேட்டவர் சித்தம் உடனே மயங்கியும் விடுகிறது. அப்படியே சுருணையற்று விழுந்து விடுகிறார்கள். 2 ஒருவரை நானே எடுத்து வந்து சிகிச்சை செய்திருக்கிறேன்.
சிலர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. அந்த மலைக்காட்டுக்குள் நுழைந்தவர்கள் மறைந்து விட்டார்கள், திரும்பவில்லை என்று சொன்ன வயோதிகன், நீ அவசியம் தாபிலேஸ்வரரை தரிசிக்கத்தான் வேண்டுமா என்று வினவினான். ஆம். அப்படியானால் இங்கே பக்கத்தில் அருவி இருக்கிறது, அதை நீராடி விட்டு வா, உச்சிக்காலத்தில் போவோம். நான் இப்பொழுதே போகிறேன், உச்சிக்காலத்தில் உங்களை கோயிலில் சந்திக்கிறேன் என்று தனது புறவியில் ஏறச் சென்ற கௌதமி புத்திரனை அந்த வயோதிகன் தடுத்து, மகனே, நீ சிறியவன், இளங்கன்று பயமறியாதே என்ற மூதுரைக்கு நீ சிறந்த சான்று, ஆனால் தனியாக போவது அத்தனை உசிதமல்ல என்றார். ஆனால் அச்சம் என்பதை அறவே அறியாத கௌதமி புத்திரன், பூஜ்யரே, தங்களை நான் தாபிலேஸ்வரர் சந்நிதியில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு புறவி மீது தாவி அதை தாப்போல் மலைக்காட்டு பாதையில் நடத்தினான். சற்று தூரத்திற்கெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த தாப்போல் துறைமுகம் கண்ணை பறிக்கும் அழகுடன் விளங்கியது. சயாத்ரி மலைத்தொடரின் ஒரு பகுதியும் நைமி சாரண்யம் போல கடவுளே காடாக அமைத்து விட்டதாக ஐதீகமுள்ள அந்த தாப்போல் துறைமுக காடு மிக மிக அடர்த்தியாக இருந்ததன்றி பெரும் மரங்களுடனும் புஷ்ப செடி கொடிகளால் நிரம்பியதாகவும் காணப்பட்டதால் சில இடங்களில் புறவி மீது படுத்த வண்ணமே புஷ்ப செடிகள் உடலில் உராய பயணம் செய்த கௌதமி புத்திரன் மலைச்சரிவில் ஒதுக்குப்புறமாக இருந்த தாபிலேஸ்வரரின் சிறு கோவிலை கண்டான். அந்த கோவிலில் சிறு முகப்பு மண்டப தூண் ஒன்றில் தன் புறவியை கட்டிவிட்டு சுற்றுமுற்றும் கண்களை ஓடவிட்டான். உயர்ந்த வானளாவிய மலைகளுக்கு இடையில் வாசிஷ்டி நதி என்றும் தெற்கு புறத்தில் இருந்த அஞ்சன்வேல் கோட்டையின் காரணமாக அஞ்சன்வேல் நதி என்றும் வரலாற்று பிரசித்தி பெற்ற புண்ணிய நதியின் வடக்கு பகுதியில் இருந்த துறைமுகத்தின் மீது தாக்கிய கடல் அலைகள் காலை வெயிலில் வெள்ளி பாலங்களைப் போல காட்சியளித்தன. வாசிஷ்டி நதி அரபிக்கடலில் வேகமாக பாய்ந்து கலந்த காட்சி யுவதி ஒருத்தி காதலனை அணுகும் ஆத்திரத்தை புலப்படுத்தியது. அந்த நதி மலைச்சரிவிலிருந்து உதிர்ந்த புஷ்பங்களை தனது நீரில் சுழல விட்டு மலர் கிரீடங்களை சமைத்துக் கொண்டது தனி அழகை அந்த ஆற்றுக்கு ஏற்படுத்தியது. தவிர தாப்போல் மலைக்காட்டில் இருந்த விருட்சங்கள் லேசாக காற்றில் அசைந்ததால் வண்ண மலர்களும் காய்ந்த சருகுகளும் சேர்ந்து விழுந்து வாழ்க்கை புஷ்பிப்பதோடு காயவும் செய்யும் என்ற தத்துவத்தை விளக்கின. இந்த அழகை எல்லாம் நீண்ட நேரம் பார்த்து கொண்டு நின்ற கௌதமி புத்திரன் மலைச்சரிவில் இறங்கிச் சென்று வாசிஷ்டி நதியில் நீராடி புறவியில் தொங்க விட்டிருந்த மான்தோல் பையிலிருந்து புத்துடை அணிந்து பையில் எப்போதும் இருந்த சந்தனத்தையும் நெற்றியில் தீட்டிக் கொண்டான். பிறகு நதியில் மீண்டும் ஒருமுறை இறங்கி காலை கடனை முடித்துக் கொண்டு கோவிலுக்கு வந்து பத்மாசனம் போட்டுக்கொண்டு பிராணாயாமம் செய்தான். அவனுடைய அனுஷ்டானங்கள் முடிவதற்கும் உச்சிக்காலம் வருவதற்கும் நேரம் சரியாக இருந்ததால் வயோதிக பூசாரியம் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். கோவிலுக்கு கதவு ஏதும் இல்லாதிருந்ததால் அவர் நேராக உள்ளே சென்று அங்கிருந்த செப்பு குடம் ஒன்றை எடுத்து வந்து ஆற்றிலிருந்து நீர் மொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார். பிறகு தான் கொண்டு வந்த மூட்டையில் இருந்த பிரசாதத்தை சுவாமிக்கு நிவேதனம் செய்தார். அதை கௌதமி புத்திரனுக்கும் கொடுத்து தாமும் உண்டுவிட்டு குடத்தில் மீதி இருந்த நீரை அந்த வாலிபனுக்கும் கொடுத்து தாமும் மருந்தினார். பிறகு மிகுந்த களைப்பினால் அப்படியே அந்த கோயில் வாயிலில் படுத்தார். குழந்தாய், இன்னும் 4 நாளிகைகள் நாம் இங்கு இருக்கலாம், பிறகு புறப்படுவோம் என்று கூறினார். எங்கு சுவாமி என்று பயபக்தியுடன் கேட்டான் வாலிபன். எனது குடிசைக்கு என்று திட்டமாக சொன்னார் பூசாரி. நான் வரவில்லை என்று பணிவுடன் கூறினான் கௌதமி புத்திரன். ஏன்? ஒரு நள்ளிரவு சந்நிதியில் படுக்க வேண்டும் என்று எனது தாய் சொல்லி இருக்கிறாள். இரவு இங்கு படுக்க வேண்டுமா? ஆம், அப்படித்தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை விட்டுவிடு. பிரார்த்தனையை எப்படி விட முடியும்? ஒன்று பிரார்த்தனையை விட வேண்டும் அல்லது பிராணனை விட வேண்டும். இது எதை செய்ய போகிறாய்? சுவாமி, நான் என்றுமே உயிருக்கு பயந்தது கிடையாது. தவிர பிரார்த்தனை இத்துடன் முடியவில்லை. வேறு என்ன பிரார்த்தனையோ?
நான் சண்டிகா தேவியை தரிசிக்க வேண்டும். இதை கேட்டதும் படுத்திருந்த பூசாரி சரையென எழுந்திருந்து அவனை நோக்கினார். உனக்கு பைத்தியம் ஏதுமில்லையே? இல்லை, ஏன் என்று வினவினான் கௌதமி புத்திரன். சண்டிகா தேவி ஆலயம் பாதாளத்தில் இருக்கிறது என்றார் அந்த பூசாரி. இருந்தால் என்ன? அதை சித்தரஞ்சனியும் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவில் தரிசிக்கிறாள். அந்த மோகினியா? ஆம், மோகினியை நான் பார்க்கிறேன். பார்க்கலாம், பிழைக்க மாட்டாய் என்று எச்சரித்தார் அந்த வயோதிகர். ஏன் பிழைக்க மாட்டேன்? என்னை என்ன செய்துவிடும் அந்த மோகினி பிசாசு என்று கேட்டான் கௌதமி புத்திரன். உன்னை முறித்து போட்டுவிடும். அவர் அச்சுறுத்த அச்சுறுத்த அந்த பிசாசை பார்த்தே விடுவது என்று தீர்மானம் செய்து கொண்டான் சாதுவாகன வாலிபன். அவனது பிடிவாதத்தை பார்த்த பூசாரி தனது மடியில் இருந்து விபூதியை எடுத்து கொடுத்து, உன்னை அந்த தாபிலேஸ்வரன் காக்கட்டும் என்று கூறி சென்றார். போகும்போது உள்ளூர சொல்லிக் கொண்டார், நாளை உனது சடலத்தை எடுத்துச் செல்ல வருகிறேன் என்று. மாலை மெல்ல மெல்ல முற்றியது. மலையும் கடலும் நதியும் இணைந்த மாலை நேர காட்சி மனோகரமாக இருந்தது. அதை பார்த்து பரவசப்பட்டான் அந்த வாலிபன். நள்ளிரவு வரட்டும், அந்த மோகினியை பார்க்கிறேன் என்று உற்சாகத்துடன் காலத்தை ஓட்டினான் அவன். இரவும் முற்றியது. கடல் அலைகள் மீது மேகங்கள் ஊர்ந்து வந்து விண்ணை நோக்கி சென்றன. இரவு நெருங்க நெருங்க சுக்லபட்ச 4ஆம் பிறைச்சந்திரனின் அற்ப ஒளியையும் கடல் மீது ஊர்ந்து வந்த மேகங்கள் மறைத்து விட்டன. அது காரணமாக லேசாக பளிச்சிட்ட கடல் அலைகள் கருப்பு மயமாகி ஒரு பயங்கரத்தை நிறுவி விட்டதாலும், அப்படி அடுக்கு அடுக்காக வந்த மேகங்கள் கடலில் இருந்து விண்ணை நோக்கி கிளம்பி திரண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு தூணை உருவாக்கி விட்டதாலும், ஏதோ உற்பாதம் நிகழப்போவதற்கு அத்தாட்சியை சுட்டி காட்டியதாலும், தாபிலேஸ்வரர் மண்டப தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த கௌதமி புத்திரன் சிறிது கலங்கினாலும் இல்லை. பிசாசை பற்றிய கதைக்கும் மேகங்கள் விளைவித்த தூணுக்கும் மேலை கடலை பற்றி விஷயம் அறியாதவர்கள் ஏதாவது முடிச்சு போட்டு அதுவும் பிசாசின் வேலையாக இருக்கும் என்று பயந்தாலும், மேலை கடலில் பலமுறை பயணம் செய்தவனான அந்த வாலிபன் இப்படி மேகம் திரளுவதும் திடீர் மழை பெய்வதும் இடிகள் மலையை தாக்கி திக்பிரமை அடையச் செய்வதும் மலை கடலோர பகுதிகளின் இயற்கை, இதை பற்றி அச்சப்பட ஏதுமில்லையே என்று மனதில் சொல்லிக் கொண்டான். பிசாசு என்பது மனப்பிரமை. மனிதனை விட பெரிய பிசாசு எங்கிருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு நள்ளிரவை எதிர்பார்த்து இருந்தான். நள்ளிரவு நெருங்குவதற்கு 4-5 நாளிகைகளுக்கு முன்பாகவே கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு அலைகள் பனைமர உயரத்திற்கு கிளம்பி மலைச்சரிவு பாறைகளில் வேகமாக மோதத் தொடங்கியது. அதன் விளைவாக பேரிரைச்சல் கொண்ட பயங்கரமான சூழ்நிலை அந்த பகுதியில் உருவாகி கொண்டிருந்ததால் கௌதமி புத்திரன் தனது புறவியை ஆலயத்தின் உட்புற தூண் ஒன்றில் பிணைத்ததாலும் அந்த புறவியும் வெளியே எட்டி பார்த்து பெரிதாக கர்ஜனை செய்தது. திடீரென பெருங்காற்று ஒன்று கிளம்பி மரங்களை பேயாட்டம் மாட்டினாலும் அந்த உறுதியான மரக்கிளைகளில் ஒன்று கூட விழவில்லை. ஆனாலும் மரத்தின் இலைகளும் புஷ்பங்களும் ஏராளமாக உதிர்ந்து மலைத்தரையை புஷ்ப வேலை செய்யப்பட்ட கம்பளமாக அடித்திருந்தது. மரங்களின் அந்த பேயாட்டத்தை கவனித்த கௌதமி புத்திரன் அதை பற்றி எந்த அக்கறையும் காட்டாமல் கோவிலுக்கு வெளியிலேயே நின்று ஆகாயத்தை நோக்கினான். ஆகாயத்தில் நட்சத்திரம் ஏதும் இல்லாததால் கருமேகம் மூடி இருந்ததாலும் நாளிகைகளை கணக்கிட முடியாமல் நள்ளிரவு வந்திருக்குமா என்று சிந்தித்தான். எப்படியும் நள்ளிரவு நிகழ்ச்சியை கவனித்து மோகினியின் மாயக்கதையை உடைக்க வேண்டும் என்று தீர்மானத்துடன் தாபிலேஸ்வரர் முகப்பு மண்டபத்திலே அமர்ந்திருந்தான். காலை கீழே தொங்கவிட்டு ஆட்டிய வண்ணமாக இருந்தான். நாளிகைகள் ஓடினவே ஒழிய இருளையும் காற்றையும் கடல் அலைகளின் இரைச்சலையும் தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லாததால், ஒருவேளை நான் வருகிறேன் என்று தெரிந்த பிசாசு வரவில்லையோ? என்னிடம் பிசாசே பயப்படுகிறது என்றால் சாகர்கள் பயப்படாது இருக்க முடியுமா என்று தனது நிலையை பற்றியும் நினைத்து புன்முறுவல் கொண்டான் அந்த வாலிபன். அப்படி அவன் நினைத்துக் கொண்டிருக்கையிலே ஊழிக்காற்று ஒன்று ஊதிக்கொண்டு
வாசிஷ்டி நதி பகுதியிலிருந்து எழுந்தது. பெரிதாக வானில் இடித்த பேரிடி ஒன்றை அடுத்து கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்றும் அந்த வனப்பகுதியில் இருளை கிழித்தது. அந்த மின்னலை மட்டும் அவன் கண்டிருந்தால் அத்தனை அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டான். அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து 30 அடி தள்ளி இருந்த ஒரு சிறு பாறை மீது வெள்ளை வெளேரென ஒரு பெண் உருவம் நின்று கொண்டிருந்தது அவனது கண்களுக்கு புலனாயிற்று. திடீரென பளிச்சிட்ட மின்னல் கண்ணிமைக்கும் நேரத்தில் நீங்கி விட்டதால் அந்த பெண் உருவமும் மறைந்து விட்டது. அடுத்து ஒரு பெரிய இடி வானத்தே இடித்தது. அதை அடுத்து இன்னொரு இடியும் பெரிதாக இடித்து மலைச்சாரலில் எதிரொலி செய்யும் முன்பாக மற்றும் ஒரு முறை ஏற்பட்ட மின்னலில் அந்த பாறையை கூர்ந்து நோக்கினான் கௌதமி புத்திரன். அந்த பாறையில் பாதி தூரம் பூமிக்குள் இறங்கி இருந்த அந்த பெண் உருவம் இடுப்பு வரையிலுமே தெரிந்தது. அந்த வாலிபன் அடுத்து மற்றொரு மின்னலுக்காக காத்திராமல் அந்த பாறையை நோக்கி ஓடினான். அந்த இடத்தை அவன் அடைந்த போது அங்கு அந்த மலைப்பாறையே இருந்தது. பாறையை காலால் உதைத்து பார்த்த கௌதமி புத்திரன் அங்கு எந்த மாறுதலும் இல்லாததையும் மின்னலில் தோன்றிய மின்னல் கொடி சுவடு தெரியாமல் மறைந்து விட்டதையும் உணர்ந்து பெரும் குழப்பத்துடனே மண்டபத்தை நோக்கி திரும்புகையில் வானத்திலிருந்து பெரும் துறல்கள் மலைச்சரிவின் மீது சடசடவென விழவே மண்டபத்தை நோக்கி விரைந்தவன் என்றும் இல்லாத குழப்பத்துடன் பழையபடி ஆலய தூணில் சாய்ந்து அமர்ந்தும் கொண்டான். அவன் சிந்தனை பலவிதமாக ஓடிக்கொண்டிருந்ததால் தாபிலேஸ்வரர் ஆலய தூணிலேயே தனது தலையை புரட்டிய வண்ணம் உறக்கம் பிடிக்காமல் மோகினி மறைந்த இடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பிசாசுகளை பற்றி அவனுக்கு அடியோடு நம்பிக்கை இல்லை என்றாலும் தனது கண்ணால் கண்டதை புறக்கணிக்க முடியாமல் அவன் திண்டாடினான். அப்படி ஒன்றும் நான் மனப்பிரமை பிடித்தவன் அல்லவே, பெண்ணை பார்க்கத்தானே செய்தேன் என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டான். எப்படியும் அந்த மாயத்திற்கு விடை கண்டுபிடிக்காமல் ஊருக்கு திரும்புவதில்லை என்று சங்கல்பமும் செய்து கொண்டு கண்களை லேசாக மூடினான். மூடிய கண்களை திடீரென திறக்க வைத்தது மெல்லிய ஒளி ஒன்று. அது என்னவாக இருக்கும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கையிலே சுண்டி விடப்பட்ட வீணையின் நாதத்தை போன்ற ஒரு மெல்லிய நாதம் தாபிலேஸ்வரர் கோவிலை நாடி வந்தது. அதிக உச்சத்திற்கும் போகாமல் அதிகமாக கீழேயும் போகாமல் சப்த ஸ்வரங்களுக்கு இடையே மாறி மாறி இழைத்த அந்த கீதம் அவனது சித்தத்தை பெரிதும் பாதித்தது. எந்த விதமான கரகரப்போ பிசிரோ இல்லாமல் இழைந்து காற்றிலே மிதந்து வந்த அந்த இசையின் மென்மை சித்தத்தை மட்டுமின்றி அவன் ஆத்மாவிலும் பாய்ந்ததால் அதிலே லயித்து கிடந்தான் கௌதமி புத்திர சதர்கனி. இப்படி சுமார் 3 நாழிகைகளுக்கு மேல் அந்த மலைக்கோட்டையே மயக்கிவிட்ட அந்த இசையினால் மெய்மறந்த அந்த வாலிபனும் அதன் இனிமையில் உணர்ச்சிகள் சுழல கண்களை மூடி நித்திரை வசப்பட்டான். அவன் கண் விழித்த போது அருணனின் கிரணங்களால் கடல் செவ்விய ஆடையை அணிந்திருந்தது. அலைகள் முந்திய இரவின் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு அதிக சலனம் இல்லாமல் மெல்லிய அலைகளை மலையடிவாரத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தது. கடலில் கலந்த வாசிஷ்டி நதியும் இரவு சங்கமத்தால் சலித்த பெண்ணை போல மந்த கதையுடன் கடலில் பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய சுழல் காற்று, இடி, மின்னல், மழை, பிறகு களைப்பு, அமைதி. இயற்கையின் இந்த நியதி சிருஷ்டியில் யாரை எதை விட்டது என்று நினைத்த கௌதமி புத்திரன் முதல் நாள் இரவின் நிகழ்ச்சிகளையே எண்ணி பார்த்து கொண்டிருக்கையில் உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்து நின்றான். கையில் ஒரு சிறு மூட்டையுடன் வேகமாக வந்து கொண்டிருந்த தாபிலேஸ்வரர் கோவில் பூசாரி கோவிலை அணுகும் முன்பாக சற்று எட்டவே நின்று சந்நிதிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்த வாலிபனை பார்த்து பெரும் பிரமிப்பு அடைந்தார். அவர் பிரமிப்பிற்கு காரணத்தை புரிந்து கொண்ட கௌதமி புத்திரன் லேசாக நகைத்து, வாருங்கள், நான் சாகவில்லை, அஞ்ச வேண்டாம் என்று அழைப்பு விடுத்தான். அவனது அழைப்பை ஏற்று அருகில் வந்த பூசாரி, அதிசயம் அதிசயம் என்று சொற்களை கௌதமி புத்திரனை நோக்கி உதிர்த்தார். என்ன அதிசயம் என்று கேட்டான் கௌதமி புத்திரன். நீ உயிருடன் இருக்கிறாய்? தங்களை ஏமாற்றியதற்கு வருந்துகிறேன் என்றான் லேசாக நகைத்து கௌதமி புத்திரன். இது நகைப்புக்குள்ள விஷயம் இல்லை என்று லேசாக கடிந்து கொண்டார் பூசாரி. ஏன், நான் உயிருடன் இருப்பது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஒரு பக்கம் என் இஷ்டம் இருக்கட்டும், நீ உயிருடன் இருப்பது தெரிந்திருந்தால்
நான் இத்தனை சீக்கிரம் வந்திருக்க மாட்டேன். நடுப்பகலில் வந்திருப்பேன். ஏன்? இதோ இதை பார் என்று பூசாரி தமது மூட்டையில் இருந்த சாமக்கிரியைகளை எடுத்து மண்டபத்தரையில் வைத்தார். அது தர்ப்பம், எல், அரிசி, சிறு சட்டி இத்தனையும் இருப்பதை பார்த்து தனது ஈமக்கிரியைக்கு சாமான்களை அவர் கொண்டு வந்து விட்டதை பார்த்து சற்று பெரிதாகவே சிரித்தான் கௌதமி புத்திரன். சிரிக்காதே வாலிபனே, ஏதோ உன் நல்ல காலம், நேற்று மோகினி வரவில்லை என்று இழுத்தார். யார் சொன்னது வரவில்லை என்று? நான் சொல்கிறேன். வராததற்கு காரணம் நீதான். நானா? ஆம், வந்திருந்தால் நீ எப்படி உயிருடன் இருப்பாய்? பூஜ்யரே, நேற்று அந்த மோகினி வந்தது என்று சிறிது உறுதியாக சொன்னான் கௌதமி புத்திரன். வந்ததா? வந்தது. நான் பார்த்தேன். நீயே பார்த்தாயா? எப்பொழுது? நள்ளிரவில் வானம் மின்னிய போது. அதோ அந்த பாறை மீது என்று எட்ட இருந்த இடத்தை சுட்டி காட்டினான். சரி, அடுத்து என்ன நடந்தது? மறுபடியும் மின்னியது. மோகினியின் உடல் பகுதி தெரிந்தது. மீதி பாதி அந்த பூமிக்குள் மறைந்து விட்டது. அதையும் பார்த்தாயா? அந்த பிசாசை பிடிப்பதுதானே என்று சந்தேக பார்வையாக பார்த்து அவனை கேட்டார். பிடிக்கத்தான் சென்றேன், அதற்குள் மறைந்து விட்டது. பிறகு என்னதான் நடந்தது? பிறகு திடீரென ஒரு சித்தத்தை மயக்கும் சங்கீதம் கேட்டது. அப்படியே நான் தூங்கிவிட்டேன். தூங்கும்போது யாரும் உன் கழுத்தை பிடிக்கவில்லையா? இல்லை. மீண்டும் பூசாரி ஏதும் புரியாமல் திகைத்து அமர்ந்து விட்டார். பிறகு கௌதமி புத்திரனுக்காக கொண்டு வந்திருந்த சடங்கு சாமான்களை மறுபடியும் எடுத்து கட்டி வைத்துவிட்டு நடுப்பகல் வருவதாக சொல்லிவிட்டு சென்றார். நடுப்பகலில் வழக்கம் போல வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் முடித்து பிரசாதத்தை தானம் உண்டு வாலிபனுக்கும் கொடுத்தார். இருவரும் உணவருந்தி முடித்ததும் பூசாரி, அப்பனே, நேற்று தாபிலேஸ்வரர் கோவிலில் படுத்து தாயின் பிரார்த்தனையை நிறைவேற்றிவிட்டாய். இனி நீ கிளம்பு, தாய்க்கு பிள்ளையாக ஊருக்கு போய் சேர் என்று கெஞ்சினார். கௌதமி புத்திரன் அதற்கு இணங்கவில்லை. இன்னொரு பிரார்த்தனை இருக்கிறதே. அது என்ன? அதுதான் சண்டிகா தேவியை தரிசிக்க வேண்டும். அது இன்னும் 6 மாதங்களுக்கு முடியாது. அந்த பாதாள கோவிலை இப்போதுதான் மூடினார்கள். அது திறக்க 6 மாதம் ஆகும் என்றார் வயோதிகர். இடத்தை மட்டும் காட்டுங்கள், நான் சென்று தரிசித்து வருகிறேன் என்று சாதவாகன நம்பி பிடிவாதம் பிடித்தான். பூசாரி அவனை கடுமையுடனும் கருணையுடனும் நோக்கினார். நேற்று அதிர்ஷ்டம் என்றும் நீடிக்கும் என்று நினைக்காதே, பேசாமல் ஊருக்கு புறப்படு என்று கூறினார். இன்று இரவும் மோகினி வருகிறாளா என்று பார்க்கிறேன். விஷப்பரீட்சை செய்யாதே. ஆனால் அவர் சொன்னதை கேட்கவில்லை கௌதமி புத்திரன். அன்றும் தாபிலேஸ்வரர் கோவிலில் தங்கினான். இரவு நீண்ட நேரம் கழித்து மண்டபத்தில் உறங்கினான். நள்ளிரவில் அதே சங்கீதம் ஒலித்தது. முதல் நாள் போல எழுந்திருக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவன் கழுத்தை வலிய மெல்லிய கையொன்று இறுக்கிக் கொண்டிருந்தது. கால்களில் ஏதோ தலைகள் மாட்டப்பட்டிருந்தது போல ஒரு பிரமை. மூச்சு விடுவது கூட சிறிது கடினமாக இருந்தது அவனுக்கு. அதிர்ஷ்டம் எப்போதும் நீடிக்காது என்று பூசாரி சொன்ன சொற்கள் அவனது காதில் ஒலித்தன. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.